உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். உபாகமம் 28 வசனம் 7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன். யாத்திராகமம் 23 வசனம் 22 சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நான் தியானிக்கின்ற விஷயம் இதுதான். வேதாகமத்தை படிங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் படிக்கிறீங்கன்றது தெரியலாம். தேவன்தாமே நம்மோடு கூட பயணித்து கொண்டிருக்கின்றார். பல யுத்தங்கள், பல புயல் என்னும் போராட்டத்து மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது பிரதர்? வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. சில பல சங்கடங்கள், சில பல பிரச்சனைகள் வந்தாலுமே அது எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறனை கொடுத்துட்டார் இயேசப்பா. நானும் கலங்கலாம், பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன பண்ணுறது? வாழ்ந்துன்னு ஆகணும். எல்லாம் என் பசங்களுக்காக மட்டும்தானே. வாழ்க்கைனால ஒரு போராட்டம் தான். எதையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பெற முடியாதுல்ல. இந்த சமுதாயத்தில் எல்லாத்துக்குமே போராடணும், கடைசி வரைக்குமே போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதால் நம் ஒருபோதும் நம்முடைய போராட்டங்களை தனியே செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும்ல. வெயிட் பண்ணுவோம், நமக்கான நேரம் வரும். அந்த நாள் வருகின்ற பொழுது நம்ம யாருன்றது இந்த உலகம் பார்க்கும். சொந்தக்காரெல்லாம் அப்போ தான் பார்ப்பான். இவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம், இவங்களை பற்றி நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குவான். இன்றைக்கி யார் மேலும் வருத்தப்படாதீங்க. என்னடா இது, சொந்தக்காரன் நல்லா ஹோன் வாழ்ந்துட்டுருக்கான், நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்போமா? காசு இருந்தால் தான் மதிப்பு, காசு இல்லைனா மதிப்பு இல்லைடா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சுல்ல. இன்றைக்கி நம்ம போகிற பாதையில் ஏகப்பட்ட சிரமங்கள், ஏகப்பட்ட வலி வேதனைகள் எல்லாமே இருக்குது. எங்கேயுமே போகிறதுக்கே பிடிக்கல பிரதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு கூட தெரியல. நான் நம்புகிற ஒரே விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நிச்சயமாக மாற்றுவார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையிலலாம். ஸோ நம்புறது ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பா, எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கப்பா. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போனோம், எதற்காகவும் உடஞ்சிடக்கூடாது. பார்த்துக்கலாம், வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு ஓகே இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக போயிட்டுருக்கோம் நமக்கு தோணும்ல. நம்ம வாழ்க்கையிலே முன்னேறாமல் இருக்கோம், எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் முன்னேற முடியல. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், போய்கிட்டு இருக்கலாம், டாப்பு கொண்டு வந்துடுவாருங்க ஏசப்பா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கலங்காமல் தினந்தோறும் ஜெபிக்கணும். ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் ஜெபம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில் கூட எங்களை ஆறுதல் படுத்தி நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எப்போ என்ன நடக்கும்ன்றதே தெரிய மாட்டேது ஆண்டவரே. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி காத்துட்ருக்கோம்ப்பா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. சரிங்களா? பயப்படாதீங்க, ஏசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். தேவன் நம்மோடு இருப்பதை மறந்து பயந்து கவலைப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். யார் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடும் என்று யோசித்து பார்த்தாலே தெரியும். நம்மளை எதிர்க்கிறவங்க சுற்றி உள்ள உறவுகள் மட்டும்தான். வேறு யாரும் புதுசாக நம்மளை சண்டை போடணும், இது பண்ணணும் நினைக்கவே மாட்டாங்க. ஸோ பழி சொல்லுக்கு சொல் வாங்குறது யாருன்னா நம்ம சுற்றி உள்ள மக்கள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் முன்னேறிட்டானா அவனை வாழ்த்துக்கள் சொல்கிறது எத்தனை பேரால் முடியும் மனசார? இவெல்லாம் ஜெயிச்சிட்டானா வாழ்க்கையில், எப்படி தினமாக சுற்றி இருந்தான் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் சூப்பர் பாவம், கடின உழைப்புக்கு மேலே வந்தப்போ எத்தனை பேரால் சொல்ல முடியும்? பொறாமல் தான் பட முடியும். எனக்கு முன்னாடி வந்தான், இப்போது வேகமாக வாழ்க்கையில் மேலே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நீங்கள் யாருமே தனியே இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கலங்காதீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க பண்ணும்படி செய்வார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்படும் ஒவ்வொரு விஷயமும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எல்லாமே ஓடி போகுதுங்க.
ஆனால் கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியாக கடந்து போங்க. ஜபத்தின் மூலமாக கேளுங்க ஏசப்பா கிட்ட. தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். இன்றைய நாள் ஜபம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை தற்காக்கின்றவராகவும் எங்கள் அடைக்கலமாகவும் இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்களுக்கு எதிராக எழும்பும் சத்ருக்கள் தோற்கடிக்கப்பட்டு எங்கள் முன்னே ஓடுவார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றீர் தகப்பனே. எங்கள் வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு, எதிர்காலத்திற்கு விரோதமாக எழும்பும் எல்லா போராட்டங்களிலும் எங்களோடு கூட நிற்பீராக ராஜா. சத்ருவின் சகல ஒடுக்குதலிலிருந்தும், பயத்தின், கலக்கத்தின், கட்டுகளின் சங்கிலில் இருந்தும் எங்களை விடுவிப்பீராக ராஜா. வேதனை, வியாதி, குழப்பம், பிரிவினை உண்டாகும் எல்லா அச்சத்திலிருந்து எங்களை விடுவித்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அகன்று போக கடவுதப்பா. உம் சமாதானத்தினால், சமூகத்தால், பாதுகாப்பால் எங்கள் வீட்டை நிறைத்திரல வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. உம்மையே முழுமையாய் நம்பவும், யுத்தம் உம்முடையது என்பதை அறியவும் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ராஜா. உம் மகத்தான வல்லமையினால் எங்களுக்கு வெற்றியையும் விடுதலையும் அளிப்பதற்கு நன்றி ஆண்டவரே. கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லாம் கூடுமே நம்புகிறேன் ஏசப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு நன்றி செலுத்தினப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைத்ததுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை வழங்குவீராக ராஜா. பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. இன்னமும் வறுமை கோட்டில் இருக்காண்டவரே. யாரோட உதவி இல்லாமல் அனாதையாக நின்றுட்டு இருக்கேன்ப்பா. எல்லோரும் என்னை கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே. கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. நாங்கள் உங்களை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. நாங்கள் யாரையும் நம்பியில்லைன்னு சொல்லி இன்றைக்கி கலக்கத்தோடு உமக்கு முன்பாக செபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.